Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மோகனாஸ் கிச்சன்ல நாம பார்க்க போற ரெசிபி வெண்டைக்காய் புளி குழம்பு. இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு ஒயிட் ரைஸ்க்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். இந்த ரெசிபியை பார்க்கிறதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இந்த சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு பண்றதுக்கு வீடியோக்குள்ள போலாம். வெண்டைக்காய் புளி குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வெண்டைக்காயை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நான் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு செய்யும்போது வெண்டைக்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு மீடியம் சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காவை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு செய்யலாம். நான் அதே பாத்திரத்தை தான் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் பார்த்தீங்கன்னா 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூட பொடிசாக கட் பண்ண 4 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் 1 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு கலந்ததுக்கு அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. அடுத்ததில் நம்ம மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மசாலா பொடிகளை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் பார்த்தீங்கன்னா சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சீரகம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது திரும்பவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசி அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், வெண்டைக்காய் புளி குழம்பு, முட்டைகோஸ் பொரியல் நான் சூப்பராக சாப்பிட போகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய குழம்பு ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.